எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஆந்திரா குசினில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பாப்புலரான ரெசிபீஸ் டிஷ்ஷஸ் இருக்குது. அதில் ஒன்று தாங்க புனுகுலு. இது போண்டா மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புனுகுலு செய்கிறதுக்கு யூஸ்வலாக கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த ரெசிபியை கொஞ்சம் மாற்றி இன்ஸ்டன்ட் ரவா புனுகுலு எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இது நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல ஸ்நாக் ரெசிபி. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய நான் 1 கப் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இது உப்மாக்கு யூஸ் பண்ணுற ரவை. இதோட 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் மைதா மாவு, 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சமையல் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதோட இன்னும் சில பொருட்களை சேர்க்க போறேன். 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது, 3 பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது, பொடியா நறுக்குன 1 துண்டு இஞ்சி, நறுக்குன கருவேப்பிலை கொஞ்சம், நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம், கடைசியா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு கலந்து விடுங்க. ட்ரெடிஷ்னலா புனுகுலு இட்லி மாவுல செய்வாங்க. அதுக்கான மாவு ரெடி பண்ணவே ரொம்ப நேரம் ஆகும். ஆனா இந்த ரவா புனுகுலு ஜஸ்ட் 30 நிமிஷத்துல செய்யலாம். நான் 200 கிராம் தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்போ சேர்க்கிறேன். இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் சரியான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ண முடியும். இது விழுகிற பதத்துல இருக்கணும். இது ரொம்ப தண்ணியாவோ இல்ல ரொம்ப கெட்டியாவோ இருக்கக்கூடாது. பாருங்க, ரவை ஊத்தின தண்ணியை முழுசா இழுத்துருச்சு. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன். நான் மொத்தமா 1 கப் அளவு தண்ணி ஊத்திருக்கேன். போட்ட பொருட்களை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை 30 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க. கடாயில பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊத்தி சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல மாத்தி செஞ்ச ரவா கலவைய கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எண்ணெயில போடுங்க. இதை லேசா கிண்டி விடுங்க. அப்பதான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பொன்னிறமா வேகும். நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. இன்ஸ்டன்ட் ரவா புனுகுலு இப்போ ரெடி. சூடா சாப்பிடுங்க. அருமையான இன்ஸ்டன்ட் ரவா புனுகுலு எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. இது ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி. முக்கியமாக நம்ம சாயங்கால நேரத்தில் இதை டீ காஃபிக்கு வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது கூட நீங்கள் உங்கள் விருப்பமான சட்னி வச்சு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இன்ஸ்டன்ட்னால உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.